தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜக கூட்டணியில் பாமகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாஜக கூட்டணியில் பாமகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தைலாபுரம் தோட்டத்தில் அன்புமணி ராமதாசுடன் சந்திப்பில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்கலாம். லதா, இந்த கூட்டணியில பாமகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு. எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்கு? அதிகாரப்பூர்வ தகவல் எப்போ வரும்? ஷியாம், வணக்கம். தற்பொழுது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தைலாபுரம் இல்லத்திற்கு வருகை தந்த நிலையில் தொடர்ந்து ராமதாசுடனும் அன்புமணி ராமதாசுடனும் நேரடியாக சந்தித்து பேசி வந்தார். தற்பொழுது காலை முதலேயே அண்ணாமலை வருகையொட்டி தடப்புடலாக காலை உணவானது தயார் செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர்கள் காலை உணவு சேர்ந்து உண்டு வருகிறார்கள். இதற்கிடையே இன்னும் சற்று நேரத்தில் இந்த கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பான அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாக இருக்கிறது. அந்த வகையில் இன்னும் சற்று நேரத்தில் ஒப்பந்தமானது கையெழுத்தாக இருக்கிறது. அதன் பிறகாக, அதாவது ஏற்கனவே 10 தொகுதிகள் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவை எந்தெந்த தொகுதிகள் என்பது தொடர்பாக இன்னும் ஓரிரு நாளில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே இன்றைய தினம் பார்த்தோம் என்றால் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பான அந்த ஒப்பந்தமானது கையெழுத்தாக இருக்கிறது. தொடர்ந்து எந்தெந்த தொகுதிகளில் இவர்களுக்கு, அதாவது பாமகவிற்கு வெற்றி வாய்ப்புகள் என்பது எப்படி இருக்கும், அதை பொறுத்து பாஜகவிடம் எந்தெந்த தொகுதிகளை கேட்கிறார்கள் என்பதை பொறுத்து அந்த 10 தொகுதிகள் எவை என்பது அமையும். அதன் பிறகு தொகுதி வேட்பாளர் தேர்வு என்பது அதன் பிறகாக நடைபெற இருக்கிறது. நாளை முதல் வேட்புமனு தாக்கல் என்ற ஒரு நிலையில் ஓரிரு நாட்களில் இந்த விஷயங்கள் தொடர்பாக முடிவெடுக்கப்பட்டு தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் என்பது நடைபெறும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். அதற்கேற்ற வகையில் தீவிரமாக அந்த பேச்சுவார்த்தை என்பது ஒருபுறம் நடைபெற்று வருகிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக தைலாபுரம் இல்லத்திற்கு வருகை தந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்பொழுது ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் மற்றும் அவரினுடைய உறவினர்கள், அதே போல பாமகவினுடைய முக்கிய நிர்வாகிகளோடு காலை உணவு உண்டு வருகிறார். தொடர்ந்து அதன் பிறகாக கையெழுத்து ஆக இருக்கிறது. கூட்டணி மற்றும் தொகுதி உடன்பாடு தொடர்பாக அண்ணாமலை அவர்களும் அதே போல அன்புமணி ராமதாஸ் அவரும் கையெழுத்திட இருக்கிறார்கள். தொடர்ந்து அதன் பிறகாக செய்தியாளர் சந்திப்பின் போது இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாக இருக்கிறது. அதன் பிறகாக 2 பேரும், அதாவது அன்புமணி ராமதாசும் அண்ணாமலை அவர்களும் சேலத்தில் நடைபெறக்கூடிய NDA பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். ஒரு சேர மேடையை அலங்கரிக்க இருக்கிறார்கள். ஏற்கனவே பாஜக கூட்டணியில் பார்த்தோம் என்றால் JK வாசனினுடைய கட்சி, அதே போல TTV தினகரன், அதே போல OPS உள்ளிட்டோர் அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது பார்த்தோம் என்றால் NDA கூட்டணியில் புதிதாக பாமகவானது இணைந்து இருக்கிறது. இது பாஜக கூட்டணிக்கு மேலும் வலு சேர்க்கும் என்று பாஜக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தெரிவித்து இருக்கிறார்கள். குறிப்பாக பாமகவிற்கு வாக்கு கணிசமாக இருக்கக்கூடிய வட தமிழகத்தினுடைய அந்த மாவட்டங்களில் பாஜகவிற்கு இது கூடுதல் வலு சேர்க்கும் என்றே பாஜக தரப்பில் நிர்வாகிகள் தரப்பில் நம்மிடம் தெரிவித்து இருக்கிறார்கள். இதற்கிடையே ஏற்கனவே TTV தினகரன், அதே போல OPS உள்ளிட்ட பலரும் பாஜக கூட்டணியில் பங்கேற்று இருக்கக்கூடிய ஒரு நிலையில் பாமகவானது தற்பொழுது NDA கூட்டணியில் இடம்பெற்று இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.